ஒரு தினம் நம்ம தினம் சாமி கும்பிட்றோம் இல்லையா? காலையில் எழுந்துடும், சில வீட்டில் விளக்கேற்றுறாங்க, சில வீட்டில் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க, படையல் வைக்கிறாங்க. ஒருத்தர் கடவுள் சொன்னாராம், எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அவங்க வரம் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொன்னாராம் கடவுள். ஸோ எல்லாம் போய் நின்றுச்சான். அப்போ நிற்கிற போது பஃபல்லோ எருமை மாடும் போய் நின்றுச்சான். எருமை மாடு நின்ன உடனே அதோட மூஞ்சி தொங்கி இருந்துச்சு வருத்தமாக. எல்லாரும் அவங்க கடவுள்கிட்ட நான் இது கேட்பேன் அது கேட்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் மூஞ்சி வருத்தமாக தொங்கிட்டு இருந்துச்சான். அப்போ கடவுள் கூப்பிட்டு கேட்டாராம், நீ ஏன்ப்பா வருத்தமாக இருக்க? எல்லாரும் ஆனந்தமாக வந்து எனக்கு அது ஒன்று இது ஒன்றுன்னு கேட்குறாங்க, நீங்கள் கேட்கக்கூடாது. எனக்கு அப்படி கேட்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கடவுளே. இந்த பசுமாட்டை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் பூஜை பண்ணுறாங்க, நெத்தியில் குங்குமம் இடுறாங்க, சந்தனம் இடுறாங்க, மாலை போடுறாங்க, அதுக்கு சாம்பிராணி கூட போடுறாங்க. ஐயர் வீட்டில் பூஜைன்னா அதுக்கு கூட்டிக்கிட்டு போகிற உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க, வீட்டுக்குள்ளே, புது வீட்டுக்குள்ளே. ஆனால் நாங்களும் தான் பால் தரோம், நாங்களும் தான் சாணி தரோம், எங்கள் பால் அவங்க பாலோட திக்காக இருக்குது, எங்கள் பால்லேருந்து தயிர் நல்லா வருது, அந்த வர நெய்யில் குழந்தைகளை சாப்பிட்டா உடம்பு நல்லா ஊதி கொளுத்து நிற்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் அந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. கடவுள் ஒரு நிமிஷம் யோசிச்சாராம். பாவம், அந்த ஆளுக்குமே யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாரு. யோசிச்சுட்டு சொன்னாராம், சரி நானும் உனக்கு அதே ரெஸ்பெக்ட் வாங்கி தரேன், எல்லாரும் உனக்கு அந்த பூஜை பண்ணணும், நீ ஒன்று மட்டும் பண்ணு, நீ அந்த கலங்கின தண்ணி இல்லை இந்த களிமண்ணில் விழுந்து பரவக்கூடாது, நீ பசுமாட்டை மாதிரி உன்னை குளிப்பாட்டி விட்டா நேராக வந்து தொழுவத்தில் நிற்கணும், பண்ணுவியா அப்படின்னு. நீ அதை பண்ணிட்டேன்னா நான் உனக்கு அந்த மாதிரி ஒரு மரியாதை வாங்கித்தரேன் அப்படின்னா. சரி, நாங்கள் எங்கள் கூட்டத்தில் பேசிட்டு சொல்கிறேன், நான் தனியாலாம் முடிவு எடுக்க மாட்டேன். யூனியன் லீடர் மாதிரி பேசிட்டான் அது. நான் தனியாலாம் முடிவு எடுக்க மாட்டேன், நான் எங்கள் கூட்டாளியோட பேசிட்டு தான் வந்து சொல்லணும். ஓகே, நீ திரும்பி வந்து சொல்லு அப்படின்னு. அது தன்னோட கூட்டாளிகள்கிட்ட போய் பேசிட்டான். ரொம்ப நேரம் பேசி சில பேர் பண்ணிடலாம், சில பேர் பண்ணலாம். அப்போ அங்கேருந்து ஒரு கிழட்டை எருமை சொல்லித்தான், என்னடே, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இன்பமே அந்த அழுக்கு தண்ணியில் ஊறி ஊறி குளிக்கிறது தான். நமக்கு அந்த இன்பத்தை விட்டா நமக்கு வேற ஏது இன்பம் சொல்லு? பாக்கி எல்லாரும் தான் நம்ம எல்லாரும் மாதிரி பண்ணுறோம், இது ஒன்று தான் மற்றவர் பண்ணாதான் நம்ம பண்ணுறோம். அதனால் இந்த தண்ணியில் அழுக்கு தண்ணியில் ஊறி ஊறி இருக்கிறத நம்ம விட முடியாது. ஸோ நீ கடவுள்கிட்ட சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த யூனியன் லீடர் பழையபடி கடவுள்கிட்ட போனாராம். நான் ரொம்ப யோசித்து பார்த்தவங்க, எங்களுக்கு எருவு மாடு இல்லையா, நாங்கள்லாம் தண்ணியில் ஊறினா தான் எங்களுக்கு இன்பமே, அந்த இன்பத்தை விட இந்த மரியாதையெல்லாம் ஒன்று பெருசு இல்லை சொல்லிவிட்டேன். ஸோ கடவுள் சிரிச்சுக்கிட்டே சரி போயிட்டு வா அப்படின்ட்டாராம். அதனால தான் நம்ம என்ன பார்க்குறோம், நம்மளே ஒரு யோசிச்சு பாரு, அந்த இடத்துல நிறுத்து. நம்ம வந்து தேவையில்லாத சில விஷயங்களுக்காக இல்லை பெரிய பெரிய விஷயங்களை நம்ம விட்டுறோம். ஏன்னா நமக்கு திரும்பி அதுலேயே வந்துடும். நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், டிட்டர்மினேஷன், அது இல்லை நம்மக்கிட்ட. நம்ம இப்படி தான் மாறணும்னு சொல்லி ட்ரை பண்ணால் கூட நம்ம திரும்பி பழையபடி we fall back to that old one which is not acceptable. நமக்கு தெரியுது நமக்கு அது வேண்டாம், நம்ம இல்லாமல் அது இருக்கலாம்னு தோணுது, அது இல்லாமல் இருந்தால் நமக்கு வேறு விஷயங்கள் வரும், நல்லதெல்லாம் நடக்கும்னு தோணுது. ஆனாலும் நம்ம அதை விடாமல் பழையபடி இந்த இதிலே ஊறிக்கிட்டு இருக்கோம். நான் பர்டிகுலராக மாங்குடியாக யாரையும் சொல்லலை குளிக்காமல் ஊறுறான்ட்டுன்னு, ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, கதை எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. பாய் பாய்.